வணக்கம். குறிப்பாக இன்றைய காலச்சூழலிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் பலருக்கு சிறப்பாக அமைந்திருந்தாலும் சிலர் விமர்சிக்கத்தான் செய்கின்றார்கள். ஆகவே இவ்வாறான நபர்கள் விமர்சிப்பதற்கு மூல காரணமாக இருப்பது அரசாங்கம் இதையும் செய்யவில்லை, எல்லாம் வாய்ப்பு பேச்சாகத்தான் இருக்கிறது என்று ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றார்கள். என்றாலும் கூட நாங்கள் இன்றைய தினம் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் ஐயா அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றோம். இந்த அரசாங்கம் உண்மையில் எவ்வாறான வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றது? குறிப்பாக இந்த வீட்டு திட்ட விடயம் பல்வேறு ஒரு சர்ச்சையாக இருக்கின்றது. என்னால் நீண்ட காலமாக மீள்குடியேறியவர்களுக்கு வீட்டு திட்டம் கிடைக்கவில்லை என்கின்றார்கள். சஜித் பிரேமதாச காலத்தில் கூட வீட்டு திட்டங்களை அமைத்த வீடுகள் குறையாக இருக்கிறது, இந்த அரசாங்கமும் பூர்த்தி செய்து தரவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறார்கள். உண்மையில் இந்த அரசாங்கம் என்ன செய்ய இருக்கின்றது? எவ்வாறான திட்டங்களை உண்மையில் இந்த வீட்டு திட்டம் தொடர்பாக வைத்திருக்கிறார்கள்? உங்களுடைய கேள்வி நல்ல ஒரு கேள்வி. உண்மையிலே வர இருக்கின்ற 2027ஆம் ஆண்டு மற்றும் 2028ஆம் ஆண்டு இந்த 2 வருடங்களிலே குடியேறியவர்கள், அதாவது யுத்தத்தின் பிற்பாடு, யுத்தம் நிறைவடைந்ததன் பிற்பாடு குடியேறிய மக்களினுடைய வீடுகள் 17 வருட காலமாக அவர்களுக்கு கட்டி கொடுக்கப்படவில்லை. அதில் இடம்பெயர்ந்தவர்கள் பலர் இறந்தும் விட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய ஜனாதிபதி அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் கூடிய கவனத்தை செலுத்தியது மட்டுமல்லாமல் இந்த 2 வருட காலப்பகுதியிலே கிட்டத்தட்ட 13,000 பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட வேண்டி இருக்கின்றன. அவை அனைத்தும் கட்டி முடிக்கப்பட இருக்கின்றன. இதற்கான நிதியும் வர இருக்கின்ற வரவு செலவு திட்டத்திலே 50% நிதியும், 2028ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே 50% நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு முழுமையாக 13,000 வீடுகள் கட்டி கொடுக்கப்பட இருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், சஜித் பிரேமதாச தொடர்பாக கேட்டிருந்தீர்கள். இவர்கள் அரசியல் நோக்கத்துக்காக மக்களை ஏமாற்றுகின்ற நடவடிக்கையை தான் நாங்கள் செய்திருந்தார்கள். ஆனால் அந்த வீடுகளை கூட நாங்கள் இப்போது சொல்லி இருக்கின்றோம். அரசாங்க அதிபர்களுக்கு மற்றும் பிரதேச செயலாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். அது தொடர்பான சரியான தகவல்களை திரட்ட சொல்லி அவர்கள் எவ்வகையிலே அந்த வீடு குறையாக இருக்கின்றதோ, அதற்கு எவ்வளவு செலவழிக்கப்பட்டதோ அதிலிருந்து அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டிய நிதியையும் வழங்கி அவர்களது முழுமையான வீட்டை அமைத்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய இருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 13,000 வீடுகளிலே அனைத்து வீடுகளுக்கும் 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகள் கட்டி கொடுக்கப்பட இருக்கின்றன. இதற்கு மேலாக உங்களுக்கு தெரியும், டிட்வா சூறாவளியின் காரணமாக பல வீடுகள் முழுமையாக அழிவடைந்திருக்கின்றன, பகுதி அளவிலே அழிவடைந்திருக்கின்றன. பகுதி அளவிலே அழிவடைந்த வீடுகளுக்கு ரூபாய் 5 லட்சத்திலிருந்து 25 லட்சம் ரூபாய் வரையிலான கொடுப்பனவுகள் வழங்குவதற்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே போல முழுமையாக அழிவடைந்தவர்களுக்கான வீடுகளை முழுமையாக அமைப்பதற்காக கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் வழங்கப்பட இருக்கின்றன. குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு 1800க்கும் மேற்பட்ட வீடுகள் 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடுகளை நாங்கள் அமைத்து கொடுக்க இருக்கின்றோம். அதே போல வவுனியா மன்னார் மாவட்டத்திலேயும் இவ்வாறு அமைத்து கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினுடைய அனுசரணையின் ஊடாகவும் பலருக்கு இந்த வீடற்றவர்களுக்கான வீட்டு வசதிகளை செய்து கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் மகளிர் விவகார அமைச்சு, அதே போல சமுத்தி திணைக்களம் ஊடாகவும் வீடுகளை அமைத்து கொடுக்க இருக்கின்றோம். இது பிரதானமாக மக்களுக்கு தேவையான வீடுகள், அதற்கான விசேட திட்டமாக நாங்கள் நடைமுறைப்படுத்த இருக்கின்றோம். நான் நினைக்கின்றேன் இந்த 2 வருடங்களிலே வடகிழக்கு மாகாணத்திலே தேவையான வீடுகளை கட்டி முடிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இதற்கு மேலாக வர இருக்கின்ற வருடத்திலே விசேடமான 2 விடயங்களை நாங்கள் கவனிக்க இருக்கின்றோம். முதலாவதாக குடிநீர், இரண்டாவதாக கழிவகற்றல். இந்த 2 விடயங்களிலும் வடக்கு மாகாணத்தில் பிரச்சனை காணப்படுகின்றன. குறிப்பாக மன்னார் மாவட்டத்திலே இந்த கழிவகற்றல் தொடர்பாகவும், அதே போல வவுனியா மாவட்டத்திலே இந்த கழிவகற்றல் தொடர்பான விடயத்திலே கடந்த காலங்களில் கூட ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நிகழ்ந்திருக்கின்றன. இதற்கான நிரந்தரமான தீர்வை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் குடிநீரை பார்த்தீர்கள் என்று சொன்னால், கரும்புள்ளியான் என்ற இடத்திலே கிட்டத்தட்ட 1800 மில்லியன் ரூபாய் செலவிலே கடந்த காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு குறையிலே விடப்பட்ட திட்டத்தினை முழுமையாக நிவர்த்தி செய்து கிட்டத்தட்ட 6500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு மாந்தை கிழக்கு மற்றும் துடுக்காய் பிரதேசங்களில் வாழ்கின்ற குடிநீர் இன்றி தவிக்கின்ற மக்களுக்கான நல்ல குடிநீரை வழங்க இருக்கின்றோம். இந்த பகுதியிலே தான் கூடுதலான சிறுநீரக நோயாளிகள் இனம் காணப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதமாக இது அமையும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் வவுனியா மாவட்டத்திலே செட்டிக்குளம், அதே போல நெடுங்கேணி, போகஸ்வைப போன்ற பிரதேசங்களிலே கூடுதலான குடிநீர் பிரச்சனை காணப்படுகின்றன. இவற்றையும் தீர்த்து வைப்பதற்கான செயற்திட்டங்களை நாங்கள் செய்து முடிக்க இருக்கின்றோம்.
இவ்வாறு விமர்சனங்களை யாரும் கூறலாம். விமர்சனங்கள் என்பது அதை ஆய்வு செய்து எவ்வாறு அது உண்மைத்தன்மை போன விடயங்களை நாங்கள் ஆராய்ந்தோமானால் அங்கு அதற்கான அர்த்தம் எதுவுமே இருக்காது. எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் செயலிலே தான் நாங்கள் எங்களது செயற்பாடுகளை செய்து காட்டுகிற மொழியை வாய் சொல்லிலே. எனவே நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எமது காலப்பகுதியில் இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டு மிக மோசமான நிலையிலே வாழ்கின்ற மக்களை இலக்காக கொண்டு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். வீதி அமைப்பிலும் கூட அவ்வாறு இருக்கின்றது. இப்பொழுது நெருக்கடி காணப்படுகின்றது, தார் பிரச்சனை காணப்படுகிறது. வீதிகளை அமைப்பதற்கான தார் அவற்றினை எடுத்து வருவதில் நாங்கள் கூடுதலான தாரை ஈரான் நாட்டிலிருந்து தான் இறக்குமதி செய்து கொண்டிருந்தோம். இன்னும் அங்கு யுத்த சூழ்நிலை காணப்படுவதால் அதை பெற்றுக்கொள்வதிலே இடர்பாடுகள் இருக்கின்றன. அந்த காரணத்தினால் இந்த வருடத்திலே கூடுதலான கடந்த வருட திட்டங்கள் நடைபெறுகின்றன. இந்த வருடத்திலே கூடுதலாக கொங்கிரீட் அதாவது சீமெந்திலான பாதைகளையும் இவ்வாறான விடயங்களுக்கு தான் கூடுதலாக அந்த பாதைகளுக்கு நாங்கள் நிதிகளை ஒடுக்க இருக்கின்றோம். நிச்சயமாக அங்கு தாரனை பெறுகின்ற பொழுது நிச்சயமாக முழுமையாக காபட் வீதிகளை எங்களால் புனரமைத்துக் கொடுக்க முடியும். வீதிகளை தெரிவு செய்கின்ற போது உங்களுடைய உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகள் இருக்கின்ற கிராமங்கள் அல்லது மையமாக வைத்து தெரிவு செய்கின்றீர்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. உண்மையில் எப்படி இந்த வீதிகளை நீங்கள் தெரிவு செய்கின்றீர்கள்? உண்மையிலேயே இந்த வீதிகள் எவ்வாறு குறிப்பாக பிரதேச சபை உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய வீதிகள், அதே போல போக்குவரத்து வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்குரிய வீதிகள், வீதி அபிவிருத்தி அதிகாரிகள் சபைக்குரிய வீதிகள் என்று பல வீதிகள் இருக்கின்றன. இங்கு பார்த்தீர்கள் என்றால் ஏற்கனவே தரவுகள் திரட்டப்பட்டு அங்கு உள்ளூராட்சி திணைக்களங்கள் குறிப்பாக பிரதேச சபைகளிலும் அதே போல் மாவட்ட செயலகத்திலும் அதே போல் பிரதேச செயலகங்களிலும் இது தொடர்பான பட்டியல்கள் காணப்படுகின்றன. அந்த பட்டியல்களை அடிப்படையாக கொண்டு நேரடியாக நாங்கள் குறிப்பிட்ட பிரதேசங்களுக்கு விஜயம் செய்து அதை உறுதிப்படுத்தி நாங்கள் போட்ட வீதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடுதலாக கடந்த காலங்களில் பல வருடங்களாக புனரமைக்கப்படாத வீதிகளை தான் நாங்கள் கூடுதலாக இலக்காக கொண்டு அமைத்து வருகின்றோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த வாரம் கூட எமது பிரதேசத்தில் இந்த திருச்செந்தூரன் மீள் வீதி பலராலும் பேசுபொருளாக கடந்த காலங்களில் காணப்பட்டது. அதை நாங்கள் தெரிவு செய்திருக்கின்றோம். அதே போல் பார்த்தீர்கள் என்று சொன்னால் வவுனியா பிரதேசத்திலே சுந்தரபுரம் கிராமத்துக்கு போகின்ற வீதி மிகவும் பிரதானமான வீதி, நீண்ட காலமாக திட்டப்படாமல் மிக மோசமான நிலையிலே காணப்பட்டது. இப்படியான வீதிகளைத்தான் நாங்கள் தெரிவு செய்கிறோம். எங்களுடைய தெரிவுகளிலே நிச்சயமாக பிழைகள் இருக்காது. நாங்கள் உறுப்பினர் வீதியோ அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் வீதியோ அல்லது பிரதேச சபை தலைவர் வீதியோ பிரதேச சபை உறுப்பினர் வீதியோ நாங்கள் தெரிவு செய்வதில்லை. பொதுமக்கள் கூடுதலாக பாதிக்கின்ற மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட கூடுதலான மக்கள் பாதிக்கப்பட்ட வீதிகள் என்ற வகையிலே வகைப்படுத்தி தான் நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்கிறோம். நன்றி. இந்த நேரத்திலே ஒரு 2 கேள்விகளோடு இந்த பாராளுமன்ற உறுப்பினரிடமிருந்து சில சந்தேகங்களுக்கான விடைகளை தேடியிருக்கிறோம். தொடர்ந்தும் நாங்கள் இவ்வாறான சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்பினர்களிடம் மக்களுக்கு இருக்கின்ற சந்தேகங்கள் தொடர்பான கேள்விகளை கேட்போம்.